தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான விஜய் ஒவ்வொரு நாளும் மக்களை கவர் பண்றதுக்காக புதுசா நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த கவர்மெண்ட்டுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போறாங்க. இதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிளாஸ்ட வச்சிருக்கார் முதல்வர் விஜய். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். தமிழ்நாட்டுடைய நிதிநிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு கட்சிக்காரங்களே நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆனா விஜய் எலெக்ஷன்ல பெண்களுக்கு 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகைனும், ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு தெரியல. பிறந்த குழந்தைக்கு 1 கிராம் தங்க மோதிரம் அப்படிங்கிற திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாலும் அது எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி இல்லை. எல்லா மக்களையும் கவர் பண்ணும், இது வரைக்கும் யாருமே அறிவிக்காத ஒரு திட்டமா இருக்கணும் அப்படின்னு ஒரு டீடைல் டிஸ்கஷன்ஸ் பண்ணி விஜய் கிட்ட ஒரு ப்ரொபோசலோட போயிருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மேல எப்பயுமே ஒரு விருப்பம். அதை மைண்ட்ல வச்சுதான் கலைஞர் டிவியையும் ஜெயலலிதா அம்மா மிக்சி கிரைண்டரையும் கொடுத்துருக்காங்க. அது போக ஃபேன் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க ஜெயிச்சு வந்தா எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது வாங்கணும்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு. அதே மாதிரி நாங்க ஜெயிச்சு வந்தா எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் கொடுப்போம் அப்படின்னு ஏடிஎம்கே சொல்லியிருக்கு. இந்த மாதிரி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாத டிவிக்கே இந்த பட்ஜெட்ல ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லா குடும்பத்துக்கும் ஒரு வாஷிங் மிஷின் கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஆமாங்க, வாஷிங் மிஷின் தான். முதல்ல இந்த ஐடியாவுக்கு விஜய் ஒத்துக்கலையாம். ஏற்கனவே நார்த் இந்தியாவில் பிஜேபியை வாஷிங் மிஷின் சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் நம்ம கட்சியில் சேர்றதுனால நம்மளையும் வாஷிங் மிஷின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல வாஷிங் மிஷினை கொடுக்கறது சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாராம். அதெல்லாம் பரவாயில்ல, இந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கறன்னு சொன்னதில்லை, அதனால தைரியமா நாம கொடுப்போம் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்றாங்களாம். பலத்த யோசனைக்கு பிறகு விஜய் இந்த ஐடியாவை டிக்கடிச்சுக்கிறாராம். இந்த பட்ஜெட்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் விஜயோட அடுத்த பிளாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே.